உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்றாற்போல் இருப்பதால் சேமிப்புக்கு சாத்தியக்கூறு கிடையாது. ஆயினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட வாய்ப்பில்லை. உடல் ஆரோக்கியம் ஓரளவு திருப்திகரமாகவே உள்ளது. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும். வர்ணை நிர்ணயிப்பதில் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படும். பழைய கடன்கள் மன நிம்மதியை அளிக்கும். உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மன நிம்மதி அளிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்தால் அந்த ஆசை இப்போது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் லாபகரமாக இருக்கும். அன்றாட விற்பனையில் லாபம் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஆதரவு எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பையும் கிடைக்கப் பெறுவர். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம். கலைத்துறையினர் வருமானம் உயரும். புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை அளிக்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இந்த மாதம். அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு பெருகும். உங்கள் கட்சிக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைக்கும். மாணவ மாணவியர் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் படிப்பில் தீவிர ஆர்வமும் கூடும். ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆகியோரின் ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பாடங்களில் மனம் தடங்களின்றி ஈடுபடும். உயர்கல்விக்கு பிறரின் பண உதவி கிடைக்கும். விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். ஆயினும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும். வயலை பார்த்தாலே உங்கள் உள்ளம் குளிரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த மாதம். பெண்மணிகள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நிரந்தர உபாதைகளும் சிகிச்சை பெற்று வரும் வயோதிகர்களுக்கு கூட நல்ல நிவாரணம் கிடைக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 12 இரவு முதல் 14 அதிகாலை வரை. பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.